வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். நேற்று பூரி பண்ணோம். ஸோ எங்களை மாதிரி ஏஜில் இருக்கவங்களுக்கெலாம் கொஞ்சம் மத்தியானத்துக்கு கம்மியாக எடுத்தாலும் ரைஸ் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ரைஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய் அப்புறம் புடலங்காய் இருந்துச்சு. கத்திரிக்காயை சுட்டு புளி சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு கத்திரிக்காய் மசியல் இல்லை கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லுவாங்க, இல்லை கத்திரிக்காய் புளி கூட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. அவ்வளோ யம்மியாக டேங்கியாக இருக்கும். அது சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா ஒரு புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ட்ரெடிஷ்னலான கத்திரிக்காய் சுட்டு பண்ணுற ஒரு கத்திரிக்காய் மசியல் அது பண்ண போகிறேன். அதுக்கு கூட புடலங்காய் கூட்டு பண்ண போகிறேன். புடலங்காய் கூட்டு என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு அந்த புடலங்காய் கூட்டை சைடில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் கூட்டை பிசைஞ்சு சாப்பிடும்போது புடலங்காய் கூட்டை தொட்டுக்கலாம், புடலங்காய் கூட்டை பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் கூட்டை தொட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகும். இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு அப்புறம் சுட்ட கத்திரிக்காய் மசியல் அது செய்ய போகிறோம். இப்போ கத்திரிக்காய் நான் கொஞ்சம் சுட்டு வச்சுட்டேன். நான் எப்படி சுடுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு, நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டிருக்கேன். இது கத்திரிக்காவுக்கு. புடலங்காய் ரெடியாக இருக்குது. இந்த புடலங்காய்க்கு ஒரு 2 கை பருப்பு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்க குக்கரில் இதில் இந்த பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இதுவும் பாசிப்பருப்பு மாதிரியே டக்குன்னு வெந்து போயிடும் சீக்கிரமாகவே. பருப்பு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் 1/2 கிலோ புடலங்காய் அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த கூட்டு, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது மூடி வச்சு ஒரு 2 சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் அடுப்புலேயே எப்படி சுடுறதுன்னா, கத்திரிக்காய் மேலே சும்மா ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்படி அடுப்பில் வச்சிடணும். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே சுட்டு வரும். அப்புறம் திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி தீஞ்சு வர மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். புடலங்காவும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வச்சு ஒரு கலந்து விட்டாவே பருப்பு நல்லா மசிஞ்சிட்டு வந்துடும். இந்த கூட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி விட்டோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இந்த தேங்காய் ஆறும்போதும் இன்னும் கெட்டிப்படும். தேங்காய் பருப்பு எல்லாமே அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆற கெட்டிப்படும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். கெட்டியாக வேணும், பொரியல் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்றீங்களான்னா கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும், பிசைஞ்சு சாப்பிட்ணும் சாதத்தில் அப்படின்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நான் உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும், நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இந்த கூட்டு கொதிக்கும்போது ரசப்பொடி நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட்டம் சேர்த்துக்கலாம். என்ன கூட்டுக்கு ரசப்பொடி சேர்த்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த கூட்டுக்கு ரசப்பொடி அவ்வளோ எக்ஸலண்ட் டேஸ்ட் தரும், நல்ல ஸ்மெல்லும் தரும்.
காரம் மைல்டாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். இந்த ரசப்பொடியில் இருக்க அந்த சீரகம், மிளகு, அந்த காரம் எல்லாம் வந்து இந்த பொரிச்சு விட்ட கூட்டு மாதிரி ஒரு டேஸ்ட் தரும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், பெருங்காயம், வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை, இது வந்து இந்த கூட்டில் சேர்க்கணும். நல்ல ஜோராக ரசப்பொடி போட்டு செஞ்ச புடலங்காய் கூட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, கோதுமை தோசை, மில்லட் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருக்கும். சாதத்தோட சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காவை சுட்டு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். அது ஆறி வந்தோடனே அது தோலை வந்து மேலே உரிச்சு வந்துடும். அந்த தீஞ்சு போன தோல் மட்டும் அப்படியே உரிச்சு வந்துடும். இதை வந்து நல்லா அந்த தீஞ்ச இதெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து சொத்தை அந்த மாதிரி இருக்கா என்னன்னு பார்க்கணும். இது கொஞ்சம் விதையாக தான் இருக்குது. விதை இல்லாமல் நல்லா வெள்ளையாக இருந்துச்சுன்னா டிஷ் இன்னும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உள்ளே சொத்தை இருந்தால் அந்த பார்ட் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் செக் பண்ணி நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சோம் இல்லையா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதை வந்து ஒரு 4 வாட்டி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை எல்லாம் செக் பண்ணதை இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்படி நார் மாதிரி வந்தால் அந்த நார்லாம் எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காயை நல்லா எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மெயினாக சின்ன வெங்காயம் தான் இதுக்கு. நல்லா ஒரு 3 கை சின்ன வெங்காயம் உரிச்சது வேணும். அதுதான் மெயின் டேஸ்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வரமிளகா. இதுக்கு பொடி எதுவும் கிடையாது, இந்த வரமிளகாவோட காரம் மட்டும்தான். இது வந்து விதையை எடுத்துகிட்டு வச்சுக்கணும். நம்ம உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான செமையான புடலங்காய் கூட்டு அப்பயே ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் புளி கூட்டுக்கு வந்து கத்திரிக்காயை நல்லா சுட்டு நம்ம அதெல்லாமே தோல் எடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு புளி தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நல்லா ஒரு 10-12 வரமிளகா, நல்லா ஒரு 3 கை சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கோம். ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் செவந்து வரும்போது வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயை சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான். காரத்துக்கு இந்த வரமிளகா தான், வேறு பொடி எதுவுமே கிடையாது. கத்திரிக்காய் சுட்டுட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட் வரும். கூட இந்த சின்ன வெங்காயமும் சேர்ந்து இந்த புளி தண்ணியில் இதாக கொதிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் சைடுக்கு தொட்டுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4-5 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 கொதி வந்தால் போதும். ரொம்ப வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா இன்னும் 4 மிளகாயை எண்ணெயில் லைட்டாக பொரித்து இதில் கொட்டிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக சுட்ட கத்திரிக்காய் புளி மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சேர்த்து நீங்கள் பசஞ்சு சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வாய்க்கு கிடைக்கும். நல்ல ஒரு புளி சாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கூட்டுமே ரெடி ஆகிடுச்சு. 2மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கூட்டு தான். நான் ரசம் எதுவுமே வைக்கலை பொரியல்லாம், ஏன்னா வந்து இதுவே வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த புடலங்காய் கூட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த கூட்டை தொட்டுக்கலாம். இந்த புளி கூட்டை பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த புடலங்காய் கூட்டை தொட்டுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒன்றுக்கு ஒன்று நல்ல காம்பினேஷனாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம், புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் புளி கூட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. டெம்டிங்காக இருக்குது, வாசம். சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பிசையும் போதே வாசம் அள்ளிட்டு வருது. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சுட்டு பண்ணதுனால அந்த லைட்டாக அந்த சுட்ட வாசம் வரும். கூட வந்து அந்த வரமிளகாவோட காரம், நிறைய சின்ன வெங்காயம் வாய்க்கு வருது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த புளியோட டேங்கினஸ்ஸு, செம்மையாக இருக்கும். புடலங்காய் கூட்டு சேர்த்து வச்சு ட்ரை பண்ணலாம். பொதுவாகவே எந்த புளி குழம்புக்கும் கூட்டு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புடலங்காய் கூட்டு. இது மீதி இருந்துச்சுன்னா நாங்கள் நைட்டு வந்து கோதுமை தோசை இல்லை மில்லட் தோசை இல்லை சப்பாத்திக்கு கூட இந்த கூட்டு புடலங்காய் கூட்டு வந்து வச்சுக்குவோம். வெரி நைஸ். நீங்கள் தனியாக புடலங்காய் கூட்டை நெய் ஊற்றி சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.